Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடியோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தறலாம். ஸோ மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் வெப்சைட் அதே போல் ஐடி வெப்சைட் எல்லாமே டவுனில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகுது. பட் எதுக்குள்ளேயுமே வந்து போக முடியல. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ரிசல்ட் பேஜ் கூட வந்து செக் பண்ண முடியல. அதுக்குள்ளேயுமே போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட் கேனாட் பி ரீச்டு அது போல தான் வந்து வருது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ரீவேல்யூஷன் போர்ட்டல் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே வந்து இன்னும் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து சரியாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் டெமோ வீடியோ போடுறேன். சில பேர் கேட்டிருந்தீங்க ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணால் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள ரிசல்ட் அப்டேட் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ வந்தாலும் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தால் நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெயிலான பேப்பருக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸும் சேர்த்து தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் நிறைய பேருக்கு சிம்பிள்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க சொன்ன டைமுக்குள்ள வந்து அசஸ்மெண்ட் முடிக்கலை அப்படின்றதுக்காக ரிசல்ட் வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போயிட்டு அங்கே ரெக்வஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்க எல்லா பேப்பர்ஸுமே தான் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லாமே பண்ண தேவையில்லை. எந்த பேப்பருக்குலாம் வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தீங்களோ அந்த பேப்பருக்கு மட்டும் நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணி அது யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மார்க் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 days கண்டிப்பாக ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா 10 days ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரொசீஜரை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். யூனிவர்சிட்டிக்கு போனால் தான் வந்து கிளியர் பண்ண முடியும். சில பேர் வந்து மெயில் போட்டு பார்க்குறேன்னு சொன்னீங்க. மெயில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டில் உங்களுக்கு எந்த வித இஷ்யூ இருந்தாலும் வித்தின் 15 daysக்குள்ளே போனால் தான் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலுமே வந்து இமீடியட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இருக்க கேப்புக்குள்ளே உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக நேற்று நிறைய பேர் கேட்டது நான் A20 பேட்ச் நான் எலிஜிபிளா, A18 பேட்ச் எக்ஸாம் எழுத எலிஜிபிளா, அரியர் ஒரு பேப்பர் இருக்குது, இது போல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலே நமக்கு எந்தெந்த பேட்ச்லேருந்து எந்தெந்த பேட்ச் வரையும் அப்ளை பண்ண முடியும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டிங்கனாலே உங்களால் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிலே பண்ண வேணாம். டிலே பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அவங்க சொன்ன டைமுக்குள்ளே கரெக்டாக அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. யார் யாருக்கு ஓப்பன் ஆயிருக்கோ அவங்க மட்டும் தான் இப்போ ஆன்லைனில் பண்ண முடியும். மற்றவங்க நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு ரெக்வஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ அப்டேட் தான் இப்போ வெப்சைட்டில் இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.